फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Preethi Care சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. Hi friends, welcome to Preethi Care. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். நீங்க புதுசா கேஸ் ஸ்டவ் அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இத அன்பாக்சிங் பண்ணி பார்த்தறலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Preethi பிராண்டோட induction cooktopோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் induction கரண்ட்ல யூஸ் பண்றது அப்படினாலே அதை வாங்குறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்பட தேவையே இல்ல. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். ஏனா அந்த அளவு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே induction cooktop யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல லைஃப் லாங்கா வந்தது தான் இந்த Preethi பிராண்ட். அதனால தான் நாங்க திரும்பவும் Preethiயே சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டக்ஷன்ல நம்ம எல்லா ஃபுட்டுமே குக் பண்ணிக்கலாம். மெயினா வந்து சில்வர் பாத்திரங்கள் ப்ளஸ் இண்டக்ஷன் பேஸ்டு பாத்திரங்கள் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். மற்ற எதுவுமே நம்ம வைக்க முடியாது. எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா காஃபி டீ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக சுடுதண்ணி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் குழம்பு சுட வைக்கிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது இமீடியட்டாக ஹீட் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கேஸ் அதிகமாக மிச்சப்படும், ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ ரிவ்யூ பார்த்தலாம். இது வந்து எக்ஸல் ப்ளஸ் இண்டக்ஷன் குக்டாப் Preethi பிராண்டோடது. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் குக் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 1 இயர் வாரண்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பேர் ஆனால் லைஃப் லாங் நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பில்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டர் குக்கிங், எனர்ஜி எஃபிஷியன்ட், சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் குக்கிங் சொல்லி சில அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. IC 117 தான் இதோட மாடல். இங்கே வந்து இந்த Preethi குவாலிட்டி பிளட்ஜ். ஸோ அவங்க வந்து எந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிளட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பாருங்கள். இதோட பாக்ஸில் இருந்த ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4424. பட் நமக்கு வந்து 3000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அங்கங்கே இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரோக் ஆகாமல் கிராக் விழாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப சேஃபாக 2 சைடுமே தெர்மோகோல் ஷீட் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டவ்வையுமே பிளாஸ்டிக் கவரில் நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வீனஸ் எலக்ட்ரானிக்ஸில் போய் நாங்கள் வாங்கினது. பாருங்கள் எந்த அளவு கிளாஸியாக இருக்குன்னு. ப்ராடக்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் கூடவே ஒயர் பிளக்கு கொடுத்துருக்காங்க. பிளக் பாயிண்ட் பாருங்கள் பெரிய பின்னாக இருக்குது. ட்ரிபிள் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வீட்லேயும் பிளக் பாயிண்ட் இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய பின்னாக இருக்குது. பாருங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட்டு வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக கிளாஸியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு எந்த அளவு ஹீட் வைக்கணும் அப்படின்றதுக்காக சில ஐகான்ஸ் வந்து டெக்ஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வந்து பட்டன் சிஸ்டம் கிடையாது, எல்லாமே டச் பேனல் தான். நம்ம டச் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், மேனுவல் ஹீட் வச்சுக்கலாம், ரொட்டி தோசை வச்சுக்கலாம், கிரேவிக்கு எந்த மாதிரி ஹீட் வைக்கணும், ஃப்ரை பண்ணும்போது எந்த மாதிரி ஹீட் வைக்கணும், இட்லிக்கு பாயில் பண்ணும்போது, ஸ்லோ குக் பண்ணும்போது, மில்க்கு டீ, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஹீட் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கீ கிளிக் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் கீ கிளிக் பண்ணால் தான் இங்கே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு தேவையானதை செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிளில் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பார்ட்டில் தான் ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும், அங்கே தான் பாத்திரத்தை வச்சு குக் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து கையை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் ஒரு வார்னிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூஸ். இப்போ இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிராண்டுக்குரிய ரிவ்யூ பார்த்தரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் வந்து Prestige பிராண்ட் மார்வல் ப்ளஸோட கேஸ் டேபிள் தான் பார்க்க போகிறோம். Prestige பிராண்டில் நிறைய கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்குது. குக்வேர் செட் இருக்குது, இண்டக்ஷன் குக்டாப்ஸ் இருக்குது, மிக்சர் கிரைண்டர்ஸ் இருக்குது, ஹாப் டாப்ஸ் இருக்குது, குக்கர்ஸ் இருக்குது, கிச்சன் ஹூட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிச்சன் அப்ளையன்சஸ் Prestige பிராண்டில் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அதே Prestigeல வந்து கேஸ் டேபிள் 2 பர்னர் வச்சுருக்கு, அதே மாதிரி 4 பர்னர் வச்சு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து 3 பர்னர் வச்சது தான் வாங்கியிருக்கோம்.
பாருங்கள், ஸ்மார்ட் எலகண்ட் லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் இது லைஃப் லாங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளாஸ் டாப் பொறுத்த வரையும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 7295. நமக்கு வந்து சிலிண்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேஸ் பைப் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து 5000 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய செல்லோ டேப் போட்டு சேஃபாக இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிளாஸ் டேபிள் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பாக்ஸை சுற்றி ஃபுல்லுமே தர்மாகோல் ஷீட் வச்சு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் வாங்கினது. இதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். நம்ம இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, கஸ்டமர் காப்பின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டோல் ஃப்ரீ நம்பர் காண்டாக்ட் பண்ணி நம்ம என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட இந்த புக்லெட்டும் ப்ளஸ் நம்மளோட பில்லு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக்கிங் கூடவே அடிஷ்னலாக இன்னொரு பேக்கிங்கும் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. இது ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்டாண்டு, அதாவது சின்ன பாத்திரம்லாம் அடுப்பில் வச்சா நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது நிற்கும். கூடவே ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்னர் அடைச்சிக்கிச்சுன்னா இந்த பின்னை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழசு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை திரும்பி நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இது எல்லாமே அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பேக்கிங்கை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை பார்த்துடலாம். பர்னரு, அந்த ஸ்டாண்டு, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ட்ரே, இது 3ஐயும் வந்து கலண்டு விழுந்துடக்கூடாதுன்றக்காக ஒரு ரோப் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக அவங்க ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு, நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளேம் வந்து நமக்கு ஈஸியாக டைரெக்டாக பாத்திரத்துக்கு போகிறதுக்கு இது நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப் நல்லா தாராளமாக ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கனால ஹீட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கவரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பிராஸ் பர்னர் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஷைனியாக, நியூவாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த பர்னர் பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இது இங்கே இருக்க 3லேயே ரொம்ப சின்னது. இது வந்து மீடியம் சைஸ் பர்னர். இங்கே காஷன் சொல்லி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் மெயின்டெனன்ஸ்க்காக. கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இது லாங் லாஸ்டிங்காக வரும். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாட்டி குக்கர், தண்டூர் குக்கர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குக்கர்லாம் டேரெக்டாக பர்னர் மேலே வச்சு ஒரு 1 hour கிட்ட சிம்மில் குக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அதில் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக்கிங்கும் அப்படி தான். நம்ம பேக்கிங் பண்ணாலே சிம்மில் வச்சு ஒரு 1 hour கிட்ட குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி இந்த கிளாஸ் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் டேபிள் ஹீட்டாக இருக்கும்போது, அதாவது இப்போ தான் சமைச்சு முடிச்சிருப்போம், உடனே தண்ணி தொளிச்சு அதை தொடப்போம், அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஆற விட்டுட்டு தான் தண்ணி தொளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சில பேர் அடுப்புலேருந்து ஹீட்டாக இறக்குன உடனே அந்த அடுப்பு மேலேயே திரும்பி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த கிளாஸ் டேபிளில் எதையுமே இறக்கி வைக்கக்கூடாது ஹீட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக இது லாங் லாஸ்டிங்காக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி ஆன் கிளாஸ், ISI சர்டிஃபைடு குக்டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிஜமாவே இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தியாக சூப்பராக இருக்குது. உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. எல்லா பர்னருமே பிராஸில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 பட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன் ஆஃப் சிம்மில் வச்சுக்கிறதுக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். மேலே வந்து ஆன், ரைட் சைடு ஆஃப், லெஃப்ட் சைடு சிம்மில் இருக்குது. அந்தந்த ஸ்டவ்வுக்கு நேராகவே அந்தந்த பட்டன் கொடுத்துருக்கனால நம்ம கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லை, ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணிடலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கேஸ் பைப் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா சிலிண்டர்லேருந்து, ஸோ அது வந்து நம்ம இங்கே தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக் சைட்லேருந்து தான் இந்த 3 பர்னருக்குமே கேஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி அடுப்புக்கு கீழே 4 சைடும் கார்னரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுப்பு நகராமல் இருக்கிறதுக்காக, நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் ஸ்டாண்டு பிளாக் கலரில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க.
இந்த பிராண்டுக்கு 5000 rupees இந்த 3 பர்னர் உள்ள ஸ்டவ்வுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்தபிள் தான். பட் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக நமக்கு வரும். அதே மாதிரி தான் இண்டக்ஷன்லேயும் அடுப்பை அடிக்கடி பொங்க விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே அது ரொம்ப நாள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட விளாக முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.